அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? ஆம், இது கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை தான் நான் சொல்லப் போகிறேன். இதை எளிதாக சிம்பிளாக சொல்வதென்றால், நாம் அனைத்து உயிர்களுக்கும், அனைத்து உயிரற்ற பொருட்களுக்கும், இதை தவிர ஐம்பெரும் சக்திகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவை அனைத்திற்கும் நாம் தினமும் ஒரு நிமிடமாவது நன்றி சொல்ல வேண்டும். இதை மேலும் விளக்குகிறேன். எதற்கு அனைத்திற்கும் சொல்ல வேண்டும் என்று நான் கூறுகின்றதை மேலும் விளக்குகிறேன். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை. இப்பொழுது நாம் உண்ணும் உணவை மட்டும் எடுத்துக்கொள்வோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாம் ருசியாக நிம்மதியாக ஒரு உணவை உண்ணுகிறோம் என்றால், அதற்கு பின்னால் எத்தனை பேர் அதில் பங்களித்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். நான் அதை விளக்குகிறேன். முதலில் நம் இல்லத்தில் இருக்கும் ஒரு நபர், அவர்கள் அவர்கள் ருசியாக அருமையாக சுட சுட சமைப்பதனால்தான் நாம் அதை சந்தோஷமாக நிம்மதியாக சாப்பிடுகிறோம். அதற்கு பின்னால் போனீர்கள் என்றால், நம் அருகில் இருக்கும் விற்பனையாளர், அந்த பொருட்களை விற்றவர், அவருக்கு விற்றவர் மொத்த விற்பனையாளர், அவருக்கு விற்ற உணவு பதப்படுத்தும் தொழிலை செய்பவர், பேக்கிங் செய்பவர், அதற்கு பின்னால் ஒரு விவசாயி, அதற்கு பின்னால் அந்த விவசாயி அந்த நிலம், நீர், நெருப்பு இங்கே நான் சொல்லுவது சூரிய ஒளி, காற்று, ஆகாயம், இந்த 5 உதவியுடன் மற்றும் நுண்ணுயிர்கள், எத்தனையோ நுண்ணுயிர்கள் அந்த பூமியில் மண்ணிலிருந்து அந்த பயிரை விளைவிக்கின்றன. ஒரு உணவை நாம் உண்ணுகிறோம் என்றால் இதை நான் மேக்ரோ லெவல் என்று சொல்வார்கள். அதாவது வெளிப்படையாக மேலோட்டமாக தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஆழமாக சிந்தித்தீர்கள் என்றால், இதில் இன்னும் எத்தனை பேர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இதேபோல் நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு பார்க்கலாம். இருக்கும் இடம், உடுத்திய உடை, இதற்கெல்லாம் எத்தனை பேர் பங்களித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதில் நான் சொல்லும்போது, உயிருள்ள அனைத்து உயிர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஈவன் 5 சக்திகளுக்கு நான் நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லும்போது ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இன்ற உயிரற்ற பொருட்களை நான் சொல்லும்போது அது சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் விளக்குகிறேன். உயிரற்ற பொருள்கள் இங்கு எது என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் 6ஆம் விரலாக சொல்லப்படுகின்ற அலைபேசி, கைபேசி, தொலைக்காட்சி, கணினி, நாம் அன்றாடம் உறங்கும் கட்டில், நாம் குளிப்பதற்கு உபயோகப்படுத்தும் அந்த பக்கெட், நம் சமையலை எளிமையாக வீட்டிலிருந்தே செய்வதற்கு உதவும் எரிபொருள், அந்த சமையலுக்கும் அடுப்பு. நீங்கள் இப்படி நீங்கள் பார்த்து கொண்டே போகலாம். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒன்று சரியாக வேலை செய்யவில்லை என்றால், நமக்கு அன்று அந்த உணவோ என்ன நமக்கு கிடைக்க வேண்டுமோ அது நமக்கு நிம்மதியாக கிடைக்காது. ஆகவே இந்த உயிரற்ற பொருட்கள் நாம் நினைக்கிறோம் இது உயிரற்ற பொருட்கள் என்று. அது தவறு. அதற்கு இருக்கும் உயிரே அது கொடுக்கும் பலன்தான். உதாரணமாக, நான் இந்த சேரில் உட்கார்ந்திருக்கிறேன். நான் ஒரு 60 கிலோ எடை இருக்கிறேன் என்றால், அந்த எடையை தாங்குகிறது இந்த சேர். அப்பொழுது இந்த இருக்கை, உயிர் சக்தி என்னை தாங்க வைக்கிறது. இந்த கைபேசி, அதன் மூலமாக தான் நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த கைபேசி நான் பேசுவதை படம் பிடிக்கிறது, நான் சொல்லுவதை கிரகித்து அந்த வார்த்தைகளையும் ஞாபகம் வைத்து உங்களுக்கு போடும்போது கரெக்டாக தெரிகிறது. அப்போது அதனுடைய உயிர் சக்தி இந்த செயல்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செயல்கள் அது நமக்கு அந்த செயல்கள் மூலம் உதவுகிறது. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மெத்தை, நாம் அன்றாடம் தூங்கும் மெத்தை, அந்த மெத்தை நமக்கு, நம்முடைய உடம்புக்கு ஒரு இதமான ஒரு சுகத்தை தருகிறது. இதை தரையில் படுத்தால்
அந்த ஒரு சுகம் இருக்காது. அப்போ அந்த மெத்தையினுடைய தன்மை அதுதான் உயிர்த்தன்மை. நீங்கள் பார்க்கலாம், ஒரு மெத்தையை உபயோகப்படுத்தி கொண்டு இருப்போம், ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் அது நம்மளுக்கு உபயோகப்படுத்த முடியாத ஒரு தன்மையாக மாறும். ஒரு சைடு ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் தாழ்வாகவும் இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக உடனே அதை மாற்றுறதுக்கு முயற்சி செய்வோம். எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் வார்த்தைகளுக்காக சொல்லலாம் உயிரற்ற பொருட்கள் என்று, ஆனால் அனைத்து பொருட்களுக்குமே உயிர்த்தன்மை இருக்கிறது. அந்த உயிர்த்தன்மை தான் நாம் உபயோகப்படுத்துகிறோம். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஒரு வேளை நிம்மதியாக உணவு உண்ண வேண்டும் என்றால் அனைத்து செயல்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டே இருப்பதால் மட்டுமே அது நடக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் எளிதாக உங்களுக்கு ஒரு நாளை ஒரு நிமிடம் சொல்கிறேன், ஒரு நிமிடம் என்பது 60 செகண்ட், ஒரு நிமிடம் நீங்கள் நன்றி கூறுங்கள். யாருக்கு வேணாலும் நன்றி கூறலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த நன்றி கூறுவது அவர்களுக்கு போய் சேர்வதற்காக இல்லை, இது உங்களுக்கு. ஒரு மனிதத்தன்மை உள்ள நமக்கு அந்த மனிதத்தன்மை இழந்து கொண்டிருக்கிறோம், மனதில் நிம்மதி இழந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் 2. ஒன்று, நன்றி தன்மையை இழந்தது, நன்றியுடன் இருக்கும் தன்மையை இழந்தது. மற்றொன்று, இயற்கையுடன் தொடர்பு விட்டு போய் அதனுடைய விலகி விலகி வந்து கொண்டிருப்பது. இது 2 தான் முக்கியமான அடிப்படையான காரணம். நம் மனது ஏன் பெரும்பாலான நேரங்களில் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஆகுது, நமக்கு எந்த வேலையும் ஒரு பரபரப்பாகவே இருக்குது, வி ஆர் நாட் ஹேவிங் எனி பீஸ் ஆஃப் மைண்ட், நமக்கு ஒரு மன நிம்மதியே இல்லை என்பதற்கு இது 2 தான் அடிப்படை காரணம். நீங்கள் இந்த நன்றி உணர்வை மட்டுமே வளர்த்தாலே போதும், உங்களுக்கு வாழ்க்கையில் பல சுபிஷங்கள் தானாகவே வரும், பல ஐஸ்வர்யங்கள் தானாகவே வந்து சேரும். மன நிம்மதியும் சேர்த்து சொல்கிறேன். நான் இப்பொழுது ஆங்கிலத்தில் கூறி முடித்தவுடன் வருகிறேன். அதற்கு பிறகு 15 நிமிடம் எப்பயும் போல் நீங்கள் இதை உட்கார்ந்து உங்கள் மனக்கண்ணில் நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன என்று. Hi everyone, today I am going to talk about a question and I am going to answer for it. The question is whom I have to thank. Whom I have to thank. The answer is in a simple word, you have to thank to all living and non-living things, especially the 5 super energies of earth, water, fire, air and space. Okay, I will go further little bit detail to understand it better. You know, for any human being 3 things are basic. One is food, cloth and shelter. To make you understand, I am taking food now. You see, we are daily having different foods and tasty foods without which we cannot actually exist. Please understand, begin our this eating, having this food, how many people are involved, I will explain you now. First and foremost person is our own household member. They are preparing, that's why we are able to have the food peacefully and with full taste. And second is our nearby vendor, that shop, those who are selling the ingredients. And the second is the wholesaler who is supplying to the retailer, and the manufacturer and the processor who is actually making the food eatable after the processing and packing and supplying to the wholesaler. And of course our cultivators, farmers, they are cultivating the food. And there you can see that any food to cultivate, the basic thing is 5, that is earth, water, fire, here I am referring the sun,
and air and space. Without these five, no food can be cultivated. And of course, on the earth you can see so many insects are there, and bees are there, the buffaloes, so many things are helping in that cultivation. So when you say the food, I am seeing in the macro level, not on micro level. If you see the macro level itself, this much people are involved. Even I have not included the transporter and those drivers, and if you see the nearby shop, any apartment, so any supermarket, so many people are working. So all together, all these things happening in a synchronized way, that's why we are getting the food on daily basis. Since everything is happening, we are not able to recognize and notice these things. How many peoples and how many things are involved. Okay, the same thing you can see for your dress and cloth and your shelter. Here one more thing I want to mention is the non-living things. When I say non-living things, we can say from this cell phone, television and laptop, or cot, chair, dress, pillow, bedsheet, bed, two-wheeler, four-wheeler, tractor, and of course the factories. Everything is non-living. And when I say non-living, I really don't want to mean to say non-living. Just for bad sake I am saying it's a non-living. Actually everything is a living. How to say means, you see the cell phone which I am speaking now, it's capturing what my images and my speech. So that is the basic life of that cell phone. Life means the purpose of that cell phone is a capturing and recording. Of course using for calling, and that is different. I am telling for this particular thing. So that is what its life, that's it's living for it. Even cot, even bedsheet, anything you take, even laptop, cell phone and car, you can understand this thing in better way. After some time we are discarding that thing. A car we are using, after 6 years, 7 years, after 10 years, we are discarding and going for the other car, because that purpose for which it is being there, that purpose has got lost. That purpose is only its life. So it's living. Anything, everything is living. Okay, so do understand, for us to live a peaceful and pleasant life, whatever we are using, behind that so many, minimum 100 to 1000 living and non-living are involved. Without those contribution, we cannot peacefully, even I cannot talk, you cannot listen. So make a habit of daily 1 minute thanking to anyone. I said big list. If you really go into that, there is no limit to it. Okay, now you can contemplate on this. I will as usual keep 1 minute, first 1 minute for your you have to watch your breath, and next 1 minute for watch your body, and next 13 minutes to contemplate whatever I said so far. நான் இப்போ டைம் வைக்கிறேன். நீங்கள் வந்து நான் இப்போ சொன்ன அந்த தேங்க்ஃபுல்னஸ், யாருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தை, யாருக்கு நன்றி சொல்லணுன்ற விஷயத்த ஒரு தடவை மனசில் வந்து ஓட்டி பாருங்கள். நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு அதில் வந்து நிஜம் இருக்குன்றதை பாருங்கள். பார்த்து யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ நன்றி சொல்லுங்கள். நான் இப்போது ஸ்டார்ட் சொன்னேன்னே ஸ்டார்ட் பண்ணலாம். when I say start, you can start. Okay everyone, please start.
டோன்ட் ஓப்பன் யுவர் ஐஸ், கண்ணை திறக்காதீங்க, அப்படியே உங்கள் உடம்பை பாருங்கள். இப்போது 13 நிமிஷம் அந்த நன்றி யாருக்கெல்லாம் சொல்லலாம்ன்றதை நீங்கள் பாருங்கள். கம்மிங் 13 minutes, see how many people are involved for even single action. Start contemplate on that. இந்த நன்றி உணர்வை பற்றி பேசினா நம்ம பேசலாம், நிறைய பேசலாம். தாய் தந்தை, ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் நிறைய பேசலாம். ஆனால் அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ நான் அது அதுக்கு மேலே இருக்கிற கணக்கு தெரியாதவங்களும் இருக்காங்கன்றது தான் இதில் இந்த வீடியோட மெயின் நோக்கமே. We can talk so many things on this, whom to tell thanks, our father, mother, our teachers, friends, relatives, so many peoples. But in this video I want to insist on that these people are known people and we know that we have to thank to them. But apart from that, so many unknown people are there in our life. Without them we cannot live our life today. That's what my main purpose of this video. Please see and tell thanks to whomever you want to say. இதை பாருங்கள், யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை பார்த்தா ஆச்சரியப்பட்டு போவீங்க. எப்படி சூரியனை அந்த நவகிரகங்களும் ஒரு நேர்கோட்டில் சரியாக சுற்றி வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமாவாசைன்னா அமாவாசை, இன்றைக்கி பௌர்ணமினா பௌர்ணமி, எல்லாமே கரெக்டாக நடக்குது. இன்றைக்கி சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் நடக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம ஏதோ செஞ்சிட்ருக்கிறதா நினைக்கிறோம். அவங்கவுங்க வேலையை அவங்க செய்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களே அறியாமல் அந்த சூரியனை சுற்றி எப்படி அந்த 9 நவகிரகங்களை சுற்றுதோ அந்த மாதிரி தான் இவங்களும் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. அது ஒரு இடத்துல சிங்க் ஆகி அது அதோடைய பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. You will be surprised to know one thing, how we know that in the galaxy all planets are in a single line moving around a sun.
The same way, if you see, all these peoples are doing their job individually, but all these things are getting connected and synced, and there's a rotation. Due to that, we are getting our food. I'm just for example again telling about food. So many things you can take any things and you can see.
மனசார நன்றி சொல்லி பாருங்கள். உங்கள் மனசில் வந்து எத்தகைய இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருது, இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் வருதுன்னு பாருங்கள். ஸ்டார்ட் டெல்லிங் தேங்க்ஸ் டு whoever you want. You can feel the wonderful joy in your heart. Do practice this. This is one of the human nature which we lost. எல்லாம் ஸ்லோவாக கணக்கு தரேங்க. ஏற்கனவே சொல்கிறது தான். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். As already I used to say, if you have any doubt or clarification, please say it in the comment. I will respond to you. நன்றி, வணக்கம். Bye everyone.